மக்களே, உங்கள் எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக இப்போ இப்படி பேச வந்திருக்கேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் ரெகுலராக கண்டினியூவாக டெய்லி வீடியோ போடணும்னு நானும் நினைக்கிறேன். பட் என்னால் முடியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறதும் அதுதான், டெய்லி வீடியோ போடுங்கன்னு. எனக்கும் ஆசை தான். பட் என்கிட்ட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமான மொபைல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏறக்குறைய இந்த மொபைலை நான் ஒரு 4.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ சீக்கிரமாகவே மொபைல் மாற்றிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் உறவுகளே, இதுக்காக அட்மின் மேலே யாரும் கோவப்படாதீங்க. அவங்க மொபைல் தான் ப்ராப்ளம். அவங்களும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் ரெகுலராக போடணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆமாம் சொந்தங்களே, அதே மாதிரி நிறைய பேர் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்லி கேட்டிங்க. அதுக்கும் மொபைல் தான் ரீசன். மொபைல் ரெடியான உடனே நீங்கள் கேட்ட மாதிரியே டைமிங், டெய்லி வீடியோ எல்லாமே கொண்டு வந்துடுறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷம் முழுசாகவே முடிஞ்சிருச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாமல் பிளாங்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் செல்லக்கிளியே சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். செல்லக்கிளியை நாங்கள் பிளான் பண்ணது எப்படின்னா, இந்த கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து சைடு நடக்கிறது, அப்புறம் வீட்டில் அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை, பாண்டிங், அந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டி குட்டி சீன்ஸ், உங்களுக்கு ரிலேட்டபிளான சீன்ஸ்லாம் போட்டு காட்டணும். அது கூட நம்ம ஒரு பேரையும் இன்க்ளூட் பண்ணி அந்த ஒன் பேரை வந்து வச்சுட்டு மற்ற ஊர்க்காரங்களையும் மெயினாக காட்டணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான் அந்த சீரீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் வந்து பேர் நிறையா கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து சடனாக எந்த பிளானுமே இல்லாமல் 3 ஜோடி உருவாக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கதையை கொஞ்ச நாள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். சரி, நம்ம ப்ராப்பராக ஒரு கதை யோசிக்காமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் கொண்டு போனால் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமே எல்லோரும் இல்லை அதை கொண்டு போங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கன்னெலாம் சொன்னீங்க. அது ஒரு ஸ்கிரிப்டே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நல்லா பொறுமையாக யோசித்து நல்ல கதை ரெடி பண்ணிட்டு தான் நான் இப்போ உன்னோட என் ஜீவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உன்னோடு தான் என் ஜீவன் நான் நினச்ச மாதிரியே தான் நல்லா போயிட்டுருக்கு. அது ஸ்டோரி வைஸ் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி யோசிச்சிருக்கனோ அதை நான் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் இப்போ என்னென்னா, முன்னாடி செல்லக்கிளியே நம்ம போட்டுட்ருக்கும்போது கூட 1000 2000லாம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல. உன்னோடு தான் என் ஜீவன் நம்ம ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம் தான். இருந்தாலும் போடுற வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் ரொம்பவே கம்மியாக தான் வருது. சம்டைம்ஸ் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி நம்ம ரெகுலராக போட்டிருந்துருக்கலாமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஃபீலாக இருக்கும். சம்டைம்ஸ் அதனாலேயே வெக்ஸாக இருக்கும். சரி ஓகே, அப்புறம் பண்ணிக்கலாம், வீடியோ அப்புறம் பண்ணிக்கலாம்லாம் தள்ளி போடுற மாதிரி இருக்குது. இதுக்குன்னு நான் வேணும்னே தள்ளி போடுற எல்லா டைமும் கிடையாது. மொபைல் ப்ராப்ளமும் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரியும் இருக்கும். எனக்கு எதனால் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிடிச்ச மாதிரி கொண்டு போகலையா, இல்லை அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு எனக்கு புரியல. இல்லை ரெகுலராக வீடியோ வராமல் கொஞ்சம் விட்டு விட்டு வரதுனால உங்களுக்கு சேனல் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருச்சானோ எனக்கு புரியல. அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா என்னோடய தப்பை என்னென்னு பார்த்து நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அது என் மனசில் இன்னும் தோணிகிட்டே தான் இருக்குது. அட்மின் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கப்பல் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றியும் அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள், காமெடி அந்த மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. கொஞ்சம் ஃபன்னியாகவும் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு தோணுது. நான் அதை பிளான் பண்ணி தானே ஃபஸ்ட்டு சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால என் மைண்டில் அது திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்குது. அதனால நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, உன்னோடு தான் என் ஜீவனையும் கண்டினியூ பண்ணிகிட்டே அந்த மாதிரி வீடியோஸும் நான் கொண்டு வரலான்னு இருக்கேன். அதாவது ஒரு நாள் உன்னோட என் ஜீவன் எபிசோட் போட்டேன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் சொல்கிற ஸ்டோரியோட எபிசோட் ஒன்று வரும். நான் சொல்கிற மாதிரி எபிசோடுமே உங்களுக்கு கண்டினியூட்டியாக தான் இருக்கும். சும்மா அந்த அன்னைக்கு 1 டேயோட ஸ்டோரி மாதிரி இருக்காது, அதுவுமே கண்டினியூ ஆகும். பட் அது மெயினாக லவ் இல்லாமல் ஒரு கப்பல் மட்டும் வச்சுட்டு நான் மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னோடய விருப்பம், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டோரியும் கண்டினியூ பண்ணுங்கள், அந்த மாதிரியும் கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நெக்ஸ்ட் நான் எப்படி மூவ் பண்ணணுன்னே முடிவு பண்ணுவேன். வேறு ஏதாவது உங்களுக்கு குவெஸ்டின்ஸ், குவெரிஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னுமே சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் அட்மின் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாங்க, பேசிட்டாங்க. உங்களோட கருத்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் சீக்கிரம் உங்களை வந்து சந்திப்பாங்க. பாய். மாறன் மாமா இரு, நானும் பாய் சொல்லிட்டு வரேன். சரி ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.